டாஸ்மாக் மாதிரியே பல டிபார்ட்மெண்ட்லயும் மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒண்ணு ஒன்னா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலயே ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலயே இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல்ஸ்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியலையே. மக்களுக்கு நல்லா புரியும், எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் கண்டினியூ பண்ணலாம். மாநில முதலமைச்சர் முதலமைச்சர் கண்டினியூ பண்ணலாம். நீங்க கண்டினியூ பண்ணலாம். இந்த சமூக நீதி அரசுன்னு சொல்றவங்களை பார்த்து கேட்கிறேன், நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆனா நம்மளுடைய அரசுல 8 அமைச்சர் பதவிகள் யாருக்கு? நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு. எல்லாம் நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம தங்கச்சிங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால கனவு இப்ப நிறைவேறி இருக்கு. நான்